ப்ரெஷர் வரும். ப்ரெஷருக்கும் சேர்த்து மருந்து கொடுப்பாங்க. அடுத்த ட்ரிப் போனால் உங்களுக்கு கிட்னி ஃபால்ட்டாக இருக்குது, நீ சுகர் மாத்திரை சாப்பிட்றல்ல அதில் கீழே போட்டிருப்பான், நீ சாப்பிட்டா கிட்னி பாதிக்கும். அதை நீங்கள் யாரும் பார்க்குறதே இல்லை. புரியுதா இல்லையா? கிட்னி பாதிக்குங்கிறத வந்து யாரும் பார்க்காமே திங்கிறது. வலைக்கும் சலாம். அது யாரும் பார்க்காம மருந்து சாப்பாடு மாதிரி தின்னு ஃபஸ்ட்டு என்னாச்சு, சுகர் கூடிருச்சு, அதுக்கு மாத்திரை ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் கிட்னி பாதிச்சிருச்சு, அதுக்கப்புறம் கண் பார்வை கம்மியாயிருச்சு, அதுக்கப்புறம் காலை இடிக்கிறோம், காலில் புண்ணு வருது, அதுக்கப்புறம் காலை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் போதாடுவாங்க. இதை பற்றி யாரும் விசாரிக்கிறாங்களா? டாக்டர் யாராவது திட்டுறாங்களா? யாரும் திட்டுறது இல்லை. சாப்பிட்ற மருந்தை யாராவது பார்த்து ஏதாவது அறிவு வச்சு யோசிக்கிறாங்களா? கிடையாது. கிட்னிகளுக்கு ஒரு பீன்ஸை அரைச்சி குடிச்சா ஒரே நாளில் நல்லா போயிடும் நான் சொல்கிறேன். அதை நீ கேட்கல. ஒரே நாள் அந்த கிட்னிகள் உடச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அதை ஏன் செய்ய மாட்டேன்? ஒரே நாள் நீ வரும்போதே நான் சொன்னேன், ஏது வந்து இல்லை அப்பவே சொன்னேன், நாட்கள் எத்தனை ஆச்சு, இன்னும் நீ இந்த கல்லுக்கு வந்து மருந்து ஒரு காலம் கல்லு போகாது. ஒரே மெடிசன் பீன்ஸ் அரைச்சி குடி. அன்னைக்கு காத்தால உனக்கு வந்து அந்த ஒன்று போறல அது வழியா பிச்சுக்கிட்டு போகலன்னா அது பிச்சுட்டு போச்சுன்னா கருத்து சொல்றத நிறுத்திடுறேன். அது பிச்சுட்டு போச்சுன்னா வலிக்காதா? சின்ன சின்ன கற்கள், சின்ன கற்கள் பிச்சுட்டு போகும். நம்ம போறது தெரியும், தெரியும். அந்த கல்லு போறது நம்ம உணர்வுல தெரியும். அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி கருத்து சொல்றதை நான் விட்டுறேன். நீ வந்து என்னமோ அது அபூர்வ மாதிரி இந்த மாத்திரை வேணும் வேணும் வேணும்